ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்சசி சேனல். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்கா திடீர்னு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாளேன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ரொம்ப லாங்காக பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதனால் உங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருட்காட்சி தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அமுதா கூட வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு அவளை மீட் பண்ணி. சரி, திடீர்னு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலடி அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு ஏன் இப்படி திடீர்னு சொல்லி மாற்றிட்டுருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் திட்டிகிட்டு இருந்தேன். சரி, எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30க்கெல்லாம் நம்ம ஊரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. வந்துட்டு எங்கடி இருக்கேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. என்னால் நம்பவே முடியல. என்னடா அது வரலன்னு சொன்னாங்களே, திடீர்னு வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, டுடே அவள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி பொருட்காட்சி போட்டிருக்காங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் நானும் பாப்பா ஒருத்தி கூட்டிகிட்டு நானும் போனேன். போன இடத்துல பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நாங்கள் 6 பேர் போயிருந்தோம். பாப்பா, அப்புறம் அவங்க பாப்பாங்க, தம்பி, அமுதா, நானும் ஃப்ரெண்டு எல்லாருமே போயிருந்தோம். போயிட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே என்ட்ரோ பண்ணோம். எப்படி இருக்குமோ என்னவோன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னவோ நம்ம 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போகணுமான்னு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த 100 ரூபா ஒர்த்துங்கிறது எனக்கு புரியல. அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போது தான் பார்த்தேன், நிறைய கலராக ஃபிஷ்ஷுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், நிறைய கலர்ஸில் மீன் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருவீங்க. பறக்கிற மீன், அதுக்கப்புறம் தவழ்கிற மீன். இங்கே பாருங்கள், வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மீன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அது மேலே போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. அது கண்ணாடிக்குள்ளே இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போனால் அந்த ஃபீல் எல்லாமே நமக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி தான் நான் அப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே எப்படியெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்களேன், நிறையா முன்ன பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், இப்போ எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஜ் வர மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று நான் ஆசைப்பட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் பறக்கும் போது நான் போயிட்டு எனக்கு கிஸ் கொடுன்னு சொல்லி கேட்டு விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு ஃபிஷ் வந்து என்னோடய கன்னத்தில் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவும் ஃபீலாகவும் எனக்கு ரொம்ப ஃபீலாக நான் வந்து அது ஃபீல் பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு மீன் அங்கே போய் படுத்துருக்கா. அதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சைலண்ட்டாக தூங்கிட்டுருக்கு. மனுஷங்க நம்ம கூட தூங்கினா கையை கால் ஆட்டிட்டு இது பண்ணுவோம். நான் கூட அது இறந்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது இறக்கலாம் இல்லைங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி படுத்து ஆழ்ந்த ஸ்லீப்பிங்கில் இருந்தது. இது தேனிலவு கொரியன் மீனா அந்த மாதிரி ஏதோ ஒரு மீனா ஒயிட் கலரில் இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. அதுவும் பாருங்கள் உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள், தலைகீழாக நிற்கிது பாருங்களேன். புரிஞ்சுதா? அதுவும் சில மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா டெத் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இறந்து போன மீனை வந்து மீனே சாப்பிட்றது நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். நீங்களே பாருங்கள் எப்படி கடிச்சு இழுக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், அதோட உடலை வந்து அதுவே சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் மீன் பெருசாக இருந்தது. நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தது வந்து ரொம்ப சின்ன மீனாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சுறா மீனா, இது வாஸ்து மீனா சுறா மீனா என்னவோ சம்திங் தான். ஒயிட் கலரில் பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட் தேவதை மீன். இங்கே பாருங்கள் கலராக இருக்கா? நான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் எப்பயுமே நான் பார்த்ததில்ல. ஒரே மீன் கருப்பு கலராக பட்டையாக அந்த மாதிரி மீன் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், பிளாக் கலரு, ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு ஃபிஷ்ஷெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் 100 ரூபா நம்ம கொடுத்து டிக்கெட் வாங்கின காசு ஒர்த்து தான்ப்பா. பாருங்கள் அழகாக எவ்வளோ ஜாலியாக அவங்க லவ்வர்ஸ் கூட எவ்வளோ அழகாக என்டர்டெயின் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? அரோமா மீன் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக. இந்த ஒரு மீனை பார்த்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட 2 கிலோ சம்திங் வரும் பாருங்கள், முத்தம் கொடுக்குற மாதிரி. பார்த்தீங்களா? என்னோடய சேட்டைக்கு அங்கே போய் அளவே இல்லாமல் பயங்கர சேட்டையாக இருந்துச்சுங்க.
ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்னையே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இந்த பொண்ணு வந்து சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்னீஸாக இருந்தது. அவளுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பார்த்திங்கன்னா பிங்க் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோ கலர் மீனை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் ஹார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹார்ட் வச்ச உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இவன் யார் நம்ம மிர்தோன் அதை வந்து இது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு மனுஷர் அந்த இடத்துல வந்திருந்தார், ஓடி போனவர் தான். அவரும் பார்த்து என்ஜாய் பண்ணார். நான் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேசவே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் அமைதி ஆகிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே ஓரளவுக்கு ஓரலாக அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி போயிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? பிங்க் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், இந்த எவ்வளோ ஃபிஷ் பாருங்கள். நமக்கு பார்க்கவே நம்ம எவ்வளோ தான் டிப்ரெஷனில் நம்ம போயிருந்தாலுமே அந்த டிப்ரெஷனை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி தான் நான் இங்கே ஃபீல் பண்ணேன். இப்போ நம்ம பார்த்தது என்னவோ கம்மி தாங்க. இதுக்கு மேலே தான் பயங்கரமான கலர்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கலர்ஸு, வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் எல்லாம் இருந்துதாங்க. பாருங்கள், செத்துப்போன மீன் அப்படி எப்படி கடிச்சு சாப்பிட்றதுன்னு மட்டும் பாருங்கள். சுற்றி மனுஷங்க இந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு கொலவெறியில் இருந்தாங்கன்னா நம்மளை போட்டு தாக்கிட்டு, அதாவது நம்மளை வந்து கொலை பண்ணிவிட்டு எப்படி நம்மளையே அறுத்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் இடையில கூட அந்த மாதிரி போட்டி பொறாமைகள்லாம் இருக்குங்கிறத நான் இங்கே மீனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இனத்தவே அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். மனுஷங்க அப்படி தான், நம்ம வாழணுங்கிறதுக்காக யாரோட வாழ்க்கை வேணாலும் கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிஷ்ஷு கூட இந்த மாதிரி பண்ணதை நான் ஒரு மாதிரி ஃபீலாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மீனை பார்க்கவே ஒரு கன்று பத்தாது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலர், பச்சை கலர், அதுவும் பாருங்கள் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மீன்லேயே முதலை மீனுங்கிறத நாங்கள் தாங்க பார்த்துக்கிட்டோம். முதலை மாதிரியே பல், வாய், அந்த சேஃப்னஸ்ஸு எல்லாமே முதல்ல மாதிரியே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு என்னடா இது அப்படி இப்படி இருக்கே, உண்மையாகவே இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஒரு மீன் நம்ம கண்ணாடியில் கை வச்ச உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அது நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஆனால் அது கண்ணாடி கிளாஸ்குள்ளே இருக்குங்கிறது அதுக்கு தெரியல. அதனால் எனக்கே ஒரு சம்திங் பயம் வந்துருச்சு சம்டைமில், என்னடா இப்படி கண்ணாடி அது உடச்சிருமா அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து விட்டுருக்காங்க. அதில் குட்டி மீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒயிட் கலர் மீன் பாருங்கள், அழகாக வாயை திறந்துட்டு எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா? நம்மளும் இந்த மாதிரி பெருசாக ஆகாமல் சின்ன வயசுலேயே இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம்னு நினச்சி பாருங்கள். சின்ன வயசு லைஃப்பெல்லாம் போனால் திரும்ப வருங்களா சொல்லுங்கள்? எவ்வளோ ஜாலியான லைஃபு, எவ்வளோ விஷயங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டது, ஃப்ரெண்ட்ஸும் கூட கண்ணு கட்டி விளையாடினது, அந்த மாதிரி எல்லாம் திரும்ப வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளாக சின்ன வயசு தான் எனக்கு வேணும், நாளாக கடவுள்கிட்ட கேட்பேங்க. சின்ன வயசோட லைஃப்பை தான் எதையுமே நம்ம ஃபீல் பண்ணாமல் எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாடின தருணம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு சைல்ட்ஹுட்டு தான். எங்கே பார்த்தாலும் மீன் தான். மீன் கண்காட்சிங்கிறதுக்காக திரும்ப எந்த முக்குக்கு போனாலும் ஒரே கலர்ஸ் மீன் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கலர் கலராக அங்கே பாருங்க, ஒயிட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, எல்லோ எல்லாம் நிறைய கலரு. நாங்கள் அங்கே வந்து வீடியோ பார்த்துருந்த பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஜென்ஸு வந்து பார்த்திங்கன்னா எங்களையே பார்த்துருந்தேன். என்னடா இவ்வளோ குழந்தைங்க மாதிரி 2 பிள்ளைங்கிற விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சரி, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் பெருசு பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாண்டி, அவ்வளோதான் போதும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தா, டைம் ஆயிடுச்சுன்னு. ஐயோ நம்ம வந்ததே இப்போ தான் கொஞ்சம் தாட்டி பார்த்துருக்கோம், ஏண்டி இப்படி சொல்கிற, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலை மீன். பாருங்கள், வாய் முதலை மாதிரி இருக்கா. எனக்கே ஒரு டைம் ஆஃபில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா இந்த மாதிரி. அங்கே பாருங்கள் நீங்களே, நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட முதலே மாதிரியே இருக்குது மீன். அது இல்லாமல் அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு மீன் 5 கிலோ அந்த மாதிரிலாம் கூட வரும் நண்பர்களே. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக லவ்வபிள்ஸாக 2 மீன் எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ க்யூட்னஸாக படுத்துருக்கு பார்த்தீங்களா?
பாருங்கள். அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதுக்கெலாம் நமக்கு தான் வந்து காலையில் எழுந்திரிச்சா சமைக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஓடிட்டுருக்கோம் காலத்துக்கு ஏற்ப மாதிரி. அதுங்களாம் என்ன நண்பர்களே பண்ணணும், அதுங்க பாட்டில் அழகாக தண்ணிக்குள்ளே இருக்குது, தேவைக்கேற்ப தீனி போடுறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அங்கே என்ட்ரன்ஸில் வந்ததுக்கப்புறம் வெளியே போகிறதா உள்ளே போகிறதான்னு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம் அவுட் சைடு மட்டும் போட்டிருந்தாங்க, வெளியே போகும் வழின்னு. என்னடா நம்ம இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, எந்த ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை, எதுவுமே இல்லையே, குழந்தைங்க விளையாடக்கூடிய பொருள் எதுவுமே இல்லையே. ஆனால் என்ன இவ்வளோ வெளியே போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் குழம்பு போயிட்டு அங்கேருந்து ஒரு அண்ணா கிட்டே கேட்டேன். இல்லைம்மா இன்னும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சரி என்ட்ரன்ஸில் இந்த பக்கம் திரும்பி வந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி, இது பேர் பச்சோந்தியா அது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பச்சோந்தி, அதுக்கப்புறம் ஒன்று வச்சுருந்தாங்க. அது பேர் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அது பாம்புன்னு நினைக்கிறேன், பச்சை கலரில். அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவங்கக்கிட்ட போய் அதை நம்ம பஞ்சவர்ண கிளியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே கொடுத்தாங்க அதை பார்க்குறதுக்காக. கையில் பிடிச்சி பாருங்கள் அப்படி. ஆனால் அதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களே பயந்துடுவீங்க. ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி கையில் வைக்கிறதுக்காகவே 100 ரூபா. அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் வாங்கி வைக்க வேண்டாம், இங்கேருந்து பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு, பாம்பு இந்த மாதிரி பல்லி அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சரி நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மற்றது ஏதாச்சும் பார்க்கவும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தான் என்ட்ரன்ஸில் வந்தவுடனே நான் ரொம்ப நாளாக ஒரு ஸ்டிக்கரை தேடிட்டே இருந்தேன். அந்த ரெட் கலர் சாரியெல்லாம் போட்டு அந்த ஸ்டிக்கர் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் அந்த ஸ்டிக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா சஜிதா வந்து என்ன சொன்னால், என்னத்தை தேடிட்டுருக்க அமுதாவோட பொண்ணு, என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியவே வந்துட்டு இருந்தாங்க. நடந்து வந்துட்டதுக்குள்ளே நான் கடைக்குள்ளே பூந்துட்டேன். எங்கடா அத்தைய கடைன்னு சொல்லி அவள் தேடிட்டு இருந்தா, இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் பார்த்தங்க. அந்த ஸ்டிக்கர் என்னோட அன்லக், அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய கம்மல்ஸ் எல்லாம் ஆனால் நான் எப்பவுமே இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, கவரிங் அந்த மாதிரி கம்மல் போட்டது கிடையாது. சரி கம்மல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கடைக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தான். 2-3 கம்மல் செட்டெல்லாம் நான் எடுத்து கொடுத்தேன். இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி அது ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி லைக் திஸ், அவள் அந்த மாதிரி லைக் பண்ணலாம். அவள் ஜிம்கா மாதிரி தான் பார்த்தா. நானும் சரி விட்டுட்டு, சரி உனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வரல, நான் வேறு எனக்கு ஏதாச்சும் தேவைப்படுமா அதை பார்க்கலாம் அதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம பெஸ்ட் ஆஃப் பர்சனுக்கு வந்து ஒரு கீ செயின் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபுட்டில் நிறைய விளையாட்டு பொருட்கள், மசாஜர் அதெல்லாம் வச்சு விளையாட்டு. நம்மளாம் சின்ன பிள்ளைகள் வந்து உடுக்க வந்து பிளாஸ்டிக்கில் பேப்பரில் சக்திமான ஸ்டீல் போட்டு கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மணி ஆட்டுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹூட்லேயே வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப், அதாவது நம்ம ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணுறது. இந்த பிளாஸ்டிக் வந்து நான் இது எனக்கு எப்படி விளையாடுதுன்னு தெரியல. ஆக்சுவலி எங்கள் குட்டீஸ் வந்து நல்லா சூப்பராக விளையாடும். திருப்பூரில் இருக்கா இல்லையா ஜெனி வந்து சூப்பராக விளையாடுவா. எனக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் நான் அதை அவங்கக்கிட்ட கேட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம மூட் அப்செட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி உட்காந்து இல்லை உட்கார்றது இல்லை சம்திங் அது வாங்கி விளையாடினா நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் நான் அந்த பொருள் வாங்கலை. வேறு என்ன வாங்கணுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ரொம்ப நல்லா எனக்கு ஆசை, இந்த மாதிரி கேப் நிறைய குழந்தைங்களாம் போட்டு விளையாடிட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமுதாவுக்கு போட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் வாங்கி போட்டு ட்ரை பண்ணேன். சரி வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாமி எனக்கு வாங்கி கொடுத்து ஆகணும்னு சொன்னான். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 rupees. சரி அதை ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோம். நெக்ஸ்ட்டு கடைக்கு போன இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் வாங்கலான்னு போனோம். ஆனால் அந்த கண்ணாடி கடைக்காரன் என்னவோ தங்கத்துலேயே கண்ணாடி செஞ்சு வச்சுருக்கிற மாதிரியும் அதை போட்டு பார்க்கக்கூடாது எடுத்து பார்க்கக்கூடாதுன்ற. அப்புறம் போட்டு பார்க்காம நம்ம எப்படி கண்ணாடி இது பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே. இப்போ எந்த ஒரு பொருளும் நம்ம பார்த்தா தானே இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். பார்க்காமலே எப்படி தெரியும்? அதனால் பார்க்கக்கூடாதுன்னா இந்தாடா உன் கண்ணாடியை பாரு ஒன்றா பாருன்னு சொல்லிட்டு கண்ணாடியை வச்சுட்டு கிளம்பலாங்கும் போது அங்கே ஒரு லேடி இப்போ வரும் பாருங்கள், அந்த லேடி தான் சொல்லிச்சு. அதனால் நீயாச்சும் உன் கண்ணாடியாச்சு பத்திரமா வச்சுக்கம்மான்னு கொடுத்துட்டு நான் வாங்கடி போகலாம் வேறு கடைக்குன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு கூப்பிட்டு வந்து அதில் உள்ளக்குள்ளே போனோம்.
உள்ளுக்குள்ளே போன இடத்துல என்ன வாங்கியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பீங்கான் சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி வாங்கலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அமுதா வந்து ஒரு சில பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இது வாங்கலாமாடி வேணாவாடின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு, பாப்பா இதை ரேட்டெல்லாம் காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க, அதாவது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வாங்கிட்டு போய் என்னடி பண்ணுறது, நம்ம வாங்கிக்கலாம் வா டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஆமாடி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் சரி அப்புறமா அந்த வரலட்சுமி நோன்பு வருது பார்த்தீங்களா, அதுக்காக பின்னாடி பூ ஓட்டுறதுக்காக டபுள் சைட் டேப் வந்து வாங்கினான். சரி அதை ஒட்டி வச்சுட்டா பூ அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நானும் சரி வாங்கி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிட்டேன். சரி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி பேசிட்டு போது தான் 90 கிட்ஸு மிட்டாய் எல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி அவள் திருப்பூரில் நான் இருக்கும் போதே அங்கே 90 கிட்ஸ் கடை இருக்கும், நிறைய மிட்டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ என்னவோ அவளுக்கு அந்த 90 கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நிறைய இளந்தப்பழம், அப்புறம் அந்த குலோப் ஜாமுன், அப்புறமேட்டுக்கு நிறைய சாக்லேட்ஸு, சிகரெட் சாக்லேட்ஸு, ஜெல்லி, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கே ஆசையாக தான் இருந்தது. ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி கம்பர்கட்டுலாம் வச்சுருந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் புளிப்பு மிட்டாய் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சரி இதெல்லாம் வாங்கலாமா வேணாமான்னு பில்லை போடுறேன்னு சொல்லிட்டு வாங்க போகும்போது கடைசியில் எடுத்து வச்சாங்க. ஃபைனலாக ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறத மட்டும்தான் செய்வாங்க, ஆனால் ஒன்றும் வாங்கலை. எனக்கே ஒரு மாதிரி காமெடி தான் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக தான் இருந்தது. திருப்பி அந்த அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு சாக்லேட் இருக்குது, ஆரஞ்சு மிட்டாய் யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரிங் டைப்பில் சுற்றி அப்படியே நம்ம பூ மாதிரி வர வைக்கிறது யாரெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சாக்லேட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து புளிப்பு மிட்டாய் வாங்கலாமா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி அவங்களே எதுவும் வாங்காதப்போ நம்ம மட்டும் எப்படி வாங்குறதுன்னு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காளான் மஞ்சூரி அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட எப்படி சொல்கிறதுன்னா மசாலா நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்ல, இதை மட்டும் போட்டால் போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் என்ன பண்ணோம், அது மட்டும் போட்டால் போதும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க செஞ்சு வச்சதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டாக தான் இருந்தது. சரி நம்மளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா ஒரு பாக்கெட்டை கொடுத்து வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தால் நிறைய வத்தல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வத்தல்லாம் சரி பார்க்கலாமா வேணாமான்னு நினச்சிட்டு போது பசி எடுத்துருச்சு. சரி வாங்கடி போய் அப்பளமும் காலிஃப்ளவரும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். ஒரு அப்பளத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபா, காலிஃப்ளவரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 60 ரூபா. 3 அப்பளம் வாங்கணும், 2 காலிஃப்ளவர் சில்லி வாங்கணும். வாங்கி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்.